டிசம்பர் 31 நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நேற்று மறைந்த முன்னாள் வங்கதேச பிரதமர் கலிதா ஜியா. இவங்க வங்கதேசத்தோட முதல் பெண் பிரதமர். 3 முறை பிரதமர் பதவி வகிச்சிருக்காங்க. செகண்ட் கொஷின், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கும் நீக்கம் செய்யும் அதிகாரம் மசோதா குடியரசுத் தலைவரால் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த மசோதா எப்போ தயாரிச்சாங்கன்னா 2022 ஏப்ரல் மாதம் இந்த மசோதா தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் அது குடியரசுத் தலைவருக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ குடியரசுத் தலைவர் திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்போ இந்த மசோதா ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணாங்கன்னா 2022 ஏப்ரல். என்ன அப்டேட் அதில் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, வேந்தருங்கிற இதை தூக்கிட்டு அரசுன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின், தமிழக அரசு ஊழியர்களான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதை ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழு ஓய்வூதிய திட்டத்துக்காக நியமிச்சிருக்காங்க. அந்த குழு உறுப்பினர்கள் ககன்தீப் சிங் பேடி, பிரதீக் தயாள், KR சண்முகம். இவங்க இந்த அறிக்கையில் எதெல்லாம் கம்பைன் பண்ணி இவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இதெல்லாம் சேர்த்து அவங்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின், சர்வதேச ஹாக்கி மைதானம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எங்கு திறக்கப்பட்டதுன்னா, கோவை RS புரம் மாநகராட்சி பள்ளி. ஏற்கனவே சென்னையிலையும் மதுரையிலையும் ஹாக்கி மைதானம் இருக்குது. ஃபிஃப்த் கொஷின், காசி தமிழ்ச் சங்கமம் நாள் நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் கூறிய பாரதியின் வரிகள் செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். சிக்ஸ்த் கொஷின், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய பாரதி வரிகள். அதே காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் தர்மேந்திர பிரதான் என்ன கூறியிருக்காங்கன்னா, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. செவன்த் கொஷின், ஆன்மீக சுற்றுலாவை நவீனப்படுத்திய திட்டம் பிரசாத் திட்டம். எய்த் கொஷின், பெங்களூரு HAL உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரித்து வடிவமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டரின் பெயர் ஆன்சர் துருவ் NG.